ரீசெண்டாக இந்தியாவுடைய ஷேர் மார்க்கெட்டில் ஒரு பெரிய அளவுக்கான அதிர்வலை அப்படிங்கிறது ஏற்பட்டிருந்துச்சு. அதுக்கு காரணம் ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ். இந்த நிறுவனம் அவங்களுடைய லாப கணக்கை ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு வர வேண்டிய லாபத்தை விட ரொம்ப அதிகமான ஒரு கணக்குங்கிறது காட்டப்பட்டிருக்கு. அதனால் பெரிய அளவுக்கான ஒரு ஸ்கேம் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அலிகேஷனுங்கிறது ஷேர் மார்க்கெட்டை ஹேண்டில் பண்ணக்கூடிய செபி தரப்புலேருந்து வைக்கப்பட்டிருக்கு. இந்த நிறுவனத்துடைய பங்குகளை மார்க்கெட்டில் விற்பனை பண்ணுறதுக்கான இடைக்கால தடை அப்படிங்கிறதும் விதிக்கப்பட்டிருக்கு. அதுவும் ₹1 ₹2 இல்லைங்க, கிட்டத்தட்ட 15 லட்சம் கோடி ரூபா அளவுக்கான பணம் அப்படிங்கிறது இதில் விளையாடி இருக்கு. 1990களில் ஹர்ஷத் மேத்தாவுடைய ஸ்கேம் தான் இந்தியாவிலேயே நடந்த மிகப்பெரிய அளவுக்கான ஸ்கேம்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஸ்கேமுங்கிறது நிரூபிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அதை விட 400 மடங்கு அதிகமான அளவுக்கு நடந்த ஒரு ஸ்கேமாக இந்த ஸ்கேமுங்கிறது இருக்கும். அப்படி என்ன தான் இதில் ஸ்கேமுங்கிறது நடந்துச்சு, இதில் எந்த அளவுக்கான பாதிப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு, அந்த நிறுவன தரப்புலேருந்து என்ன மாதிரியான பதில்ங்கிறது கொடுக்கப்படுது. தங்கம் அப்படிங்கிறது இந்தியர்களுடைய மிகப்பெரிய அளவுக்கான ஒரு பொக்கிஷம். அதுவும் தென்னிந்தியாவில் எந்த ஒரு நிகழ்வு அப்படின்னாலும் தங்கம் வாங்கிறதுங்கிறத ஒரு கஷ்டமாகவே வச்சுருக்காங்க. கஷ்டப்பட்டால் கூட அந்த கஷ்டமை நிறைவேற்றணுங்கிறது தான் சொல்லப்படாத விதியாகவே இருக்குது. தங்க விலை ஏறிடுச்சா, ஐயோ விலை ஏறிடுச்சு உடனே போய் வாங்கு அப்படின்னு டார்ச்சர் பண்ணுவாங்க. தங்க விலை குறைஞ்சிருச்சாடே குறைஞ்சிருச்சாண்டா உடனே போய் வாங்கு அப்படின்னு டார்ச்சர் பண்ணுவாங்க. வாங்கலாம் ரைட்டு, காசு எங்கடா இருக்குது அப்படின்னா கேட்க மாட்டாங்க. கடன் வாங்கியாவது தங்கம் வாங்கு அப்படின்னு போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு தங்கம் அப்படிங்கிறது நமக்கு முக்கியமான ஒன்றா இருக்கு இல்லையா. இந்த தங்கத்தில் தொழில் செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ். தங்கத்தை வாங்குறது, அதை ப்ராசஸ் பண்ணுறது, அதில் நகைகளை உருவாக்குறது, அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு சேர்க்குறதுன்னு இப்படி தங்கம் சார்ந்து பல தொழில்களை ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நிறுவனம் தான் தங்களுடைய தொழிலில் பல பொய்யான கணக்கு வழக்குகளை காமிச்சு அவங்களுடைய லாபத்தை ரொம்ப பயங்கரமாக பூதாகரமாக காட்டியிருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டுங்கிறது வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த அலிகேஷன்ஸுக்கெலாம் அந்த கம்பெனி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் அந்த கம்பெனியுடைய எம்டி சேர்மனாக இருக்கக்கூடிய மிஸ்டர் ராஜேஷ் மேத்தா பல யூடியூப் சேனல்களில் ஓப்பனாக பேட்டிலாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இல்லைங்க அவங்க சொல்கிறது தப்புங்க அப்படின்னு நேரடியாக பேசிக்கிட்டு இருக்கார். இதில் எது உண்மை, எப்படி இந்த பிரச்சனை வெடிச்சது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு கம்பெனி இருக்குது, அவங்க இந்த மாதிரியான கோல்டு ரிலேட்டடான பிஸ்னஸில் இருக்காங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்வெஸ்ட்மெண்ட்டில் இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வேணால் தெரிஞ்சிருக்கும், ஆனால் பலருக்கு தெரியாது. அதே மாதிரி தான் பல தெரியாத கம்பெனிஸ்லாம் இருப்பாங்க. அந்த கம்பெனிஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், பயங்கரமாக லாபம் பார்க்கலான்னு நிறைய பேர் உங்களை மண்டையை கழுவுவாங்க. வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப்லலாம் ஆட் ஆகுங்க, உங்களுக்கு நாங்கள் ப்ராப்பராக உங்களுக்கு எல்லாத்தையுமே உங்களுக்கு புட்டு வைக்கிறோம், ப்ராப்பராக இந்த கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம்லாம் நாங்கள் சொல்லுவாங்க. அவங்களெல்லாம் நம்பாதீங்க. ஏன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஒரு படத்தை போட்டதுக்கப்புறமா அவங்களாம் எங்கே இருக்காங்கன்னே தெரியாது, காணாமல் போயிடுவாங்க. அதனால் கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை தேவையில்லாமல் எதுலையாவது போய் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. சேஃபான நீங்களே படித்து தெரிஞ்சுக்கிட்டு டீட்டெயிலாக புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்குள்ளே அவங்க உங்களுக்கு ஃபோனை போட்டு குரூப்பை ஆரம்பித்து குரூப்பில் ஆட் பண்ண வச்சு டார்ச்சர் மேலே டார்ச்சர் பண்ணிடுவாங்க. பொதுவாக உங்களுடைய பணத்தை பாதுகாப்பதற்கும் உங்களுடைய பணத்தை ரெட்டிப்பாக்கணும்னு நினைக்கிறவங்களும் உங்களை ஸ்பேம் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு கைடன்ஸ் தான் கொடுப்பாங்க. இப்படி ஒன்று இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்குது அப்படின்னு உங்களுக்கு கைடன்ஸ் தான் கொடுப்பாங்க. எப்படி நம்ம ஃப்யூச்சர் செக்யூரிட்டிக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறத பண்ணுறோமோ அதே மாதிரி நம்மளுடைய ஃபேமிலியுடைய ஃப்யூச்சருக்கு நம்ம இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத போட்டு வைக்கணும். அந்த இன்சூரன்ஸும் இந்த மாதிரி ஸ்பேம் பண்ணாமல் எது நமக்கு பெஸ்ட்டு சூட்டபுளாக இருக்குமோ அதை நமக்கு ஃப்ரெண்ட்லியாக சஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஒருத்தங்க நமக்கு இருக்கணும். பொதுவாக இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட் பெஸ்ட்டு, அந்த ப்ராடக்ட் பெஸ்ட்டுன்னு தேவையில்லாத ஒரு ப்ராடக்ட், நமக்கு தேவையில்லாத ஒரு ப்ராடக்டை நம்ம தலையில் கட்டுறதுக்கு பார்ப்பாங்க. அப்படி இல்லாமல் எது நமக்கு பெஸ்ட்டாக சூட் ஆகும் அப்படின்னு நமக்கு கைட் பண்ணி நாமளே நமக்கு தேவையான பெஸ்ட்டை சூஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் டிட்டோ. டிட்டோ ஜெரோதாவால் பேக் செய்யப்பட்ட கம்பெனி. 10 லட்சத்துக்கும் மேலான கஸ்டமர்ஸ் டிட்டோவில் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, கூகுள் ரேட்டிங்கில் 4.9 ஸ்டார்ஸ் அவங்க வாங்கியிருக்காங்க. அவங்ககிட்ட நீங்கள் இன்சூரன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு எளிமையாக புரிய வைக்கிற மாதிரி இன்சூரன்ஸுக்கான கைடன்ஸ் அப்படிங்கிறது தருவாங்க. இன்னும் சொல்லப்போனால் இன்சூரன்ஸை பற்றி சொல்லிக் கொடுக்கறதுக்காகவே அவங்க ஒரு மாஸ்டர் கிளாஸ் அப்படிங்கிறத நடத்துகிறாங்க. ஒன்று டேர்ம் இன்சூரன்ஸ்க்காகவும், ஒன்று லைஃப் இன்சூரன்ஸ்க்காகவும். இந்த மாஸ்டர் கிளாஸ் அப்படிங்கிறது 2 நாள் லைவ் சீரிஸாக இருக்கும். ஒவ்வொரு கிளாஸுமே 60 நிமிஷங்கள், அதாவது 1 ஹவருக்கு நீடிக்கக்கூடிய ஒன்றா இருக்கும். இந்த மாஸ்டர் கிளாஸில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, வெறும் டேட்டா மட்டும் அவங்க தர்றது கிடையாது. ரியல் லைஃபாக என்ன மாதிரியான இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்தது, அவங்க கிளைம் டைமில் என்ன மாதிரியான தப்பு பண்ணாங்க, என்ன மாதிரி இன்சூரன்ஸ் எடுத்திருந்தாங்க, அது ஏன் அவங்களுக்கு யூஸ் ஆச்சு, ஏன் யூஸ் ஆகலை அப்படிங்கிறத
கிளியராக நமக்கு எக்ஸ்பிளைன் அப்படிங்கிறத பண்ணுவாங்க. இவங்க ஏற்பாடு பண்ணக்கூடிய இந்த மாஸ்டர் கிளாஸ்லாம் வாரம் நடந்தாலும் ஒவ்வொரு வாரமும் லிமிட்டட் சீட்ஸ் தான் இவங்க அலோவ் பண்ணுவாங்க. அதனால் இன்சூரன்ஸை பற்றின உங்களுடைய மிஸ்டேக்ஸ் இல்லை நிறைய சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா இந்த மாஸ்டர் கிளாஸ் அட்டன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி மாஸ்டர் கிளாஸ்லாம் வைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அது காசு வாங்குவாங்களே அப்படின்னு யோசிக்காதீங்க. அது காசே கிடையாது, ஃப்ரீ தான். இந்த மாஸ்டர் கிளாஸ் அட்டன் பண்ணாலும் சரி, டிட்டோ மூலமாக நீங்கள் இன்சூரன்ஸ் வாங்கணும்னு நினச்சாலும் சரி, அதுக்காக உங்களை ஸ்பேம் பண்ண மாட்டாங்க. அதனால் கவலைப்படாமல் கண்டிப்பாக அந்த கிளாஸை நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ டென்ஷன் இல்லாமல் இன்சூரன்ஸை பற்றி புரிஞ்சுக்கிட்டு உங்கள் ஃபேமிலி ஃபியூச்சருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத டிட்டோ மூலமாக கண்டிப்பாக எடுத்துருங்க. அதுக்கான லிங்க்குங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்டில் பின் பண்ணிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ இந்த குற்றச்சாட்டுக்கு வருவோம். ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் இப்படி ஒரு சிக்கலில் மாட்டினது எப்படி? அதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டு தான் காரணமாக அமைஞ்சது. ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண ஒரு சில பேர் என்ன பண்ணியிருக்காங்க, செபிக்கு ஒரு கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத அனுப்புகிறாங்க. எப்போ அனுப்புகிறாங்கன்னா 2024 மார்ச் மாதம் அந்த கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத அனுப்புகிறாங்க. ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸுக்கு 2 வருஷத்துக்கு மேலே ட்ரேட் ரிசீவபிள்ஸ் அப்படிங்கிறது வர வேண்டியிருக்கு, அதனால் அதை பற்றி கொஞ்சம் விசாரணை நடத்துங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட்டை அனுப்புகிறாங்க. ரொம்ப நாள் நிலுவையில் இந்த மாதிரியான ட்ரேட் ரிசீவபிள்ஸ் இருந்ததுன்னா அதனால் நிறைய சிக்கல்கள் வரலாம், அது ஏதாவது ஒரு ஃபோர்ஜரிக்கு காரணமாக கூட இருக்கலாம். அப்படிங்கிறதுனால செபியும் இதை பற்றின விசாரணை அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி விசாரிக்க போனப்போ தான் பெரிய அளவுக்கான ஏதோ ஒரு மோசடி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு டவுட்டுங்கிறது செபிக்கு வந்திருக்கு. என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா 2021 2025 காலகட்டத்துக்கு நடுவில் நடந்த அவங்களுடைய வணிக வர்த்தகத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவங்களுடைய ரெவென்யூஸ் அதிகமாக அவங்களுடைய சிஸ்டர் கன்சர்ன்ஸ்லேருந்து தான் வந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்த அளவுக்குனா 97 to 99% அவங்களுடைய சேல்ஸுங்கிறது அவங்களுடைய இன்னொரு சிஸ்டர் கன்சர்ன்ஸ்லேருந்து தான், அவங்களுக்கே சொந்தமான மற்ற நிறுவனங்கள் கிட்ட தான் நடந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சுவிட்சர்லாண்டில் வால்கேம்பி அப்படிங்கிற ஒரு கம்பெனியை இந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் கம்பெனி வாங்கியிருக்காங்க. இந்த வால்கேம்பி அப்படிங்கிறது தங்கத்தை ப்ராசஸ் செய்யக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி கிட்ட தான் அதிகமாக வர்த்தகம் அப்படிங்கிறது ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் குரூப் இருக்குங்க இல்லையா, அந்த குரூப்புடைய இன்டர்நேஷ்னல் ட்ரேடிங்கில் முதுகெலும்பாக இருக்கிறது இந்த வால்கேம்பி தான். அதனால் அதிகப்படியான வருமானங்கிறது இந்த நிறுவனத்துக்கிட்ட இருந்தே வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனிக்கே சொந்தமாக இன்னொரு கம்பெனி ஃபாரினில் இருக்குது, 2 கம்பெனியும் பிஸ்னஸ் பண்ணிக்கிறாங்க, அதுலேயே நல்ல லாபம் காமிச்சிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, இதுலேயாவது எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தா அதுவும் இல்லை. அந்த சிஸ்டர் கம்பெனி கிட்ட இருக்கக்கூடிய புக்ஸ்லையும் ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் கையில் வச்சுருக்கக்கூடிய புக்ஸ்லையும் நிறைய மிஸ்மேட்சிங் அப்படிங்கிறது இருந்திருக்கு. இவங்க சொல்கிற கணக்கு வேறையாக இருந்திருக்கு, அவங்க சொல்கிற கணக்கு வேறையாக இருந்திருக்கு. இதுதான் செபியை கன்ஃபியூஷன் ஆகியிருக்கு. அப்போ ஏதோ ஒரு ஃபோர்ஜரி நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே அப்படின்னு டவுட் படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஃப்ரிக்காவில் ஒரு 1035 கோடி ரூபாய்க்கு தங்க சுரங்கம் அப்படிங்கிறத ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் ஓன் பண்ணியிருக்காங்க, வாங்கியிருக்காங்கங்கிற மாதிரியான ஒரு ரிப்போர்ட்டுங்கிறது இருக்குது. ஆனால் அப்படி ஒரு தங்க சுரங்கம் எங்கே இருக்குது, அதோடைய டேட்டா என்ன அப்படிங்கிறதும் சரியாக தெரியல. உண்மையிலே அப்படி ஒரு சுரங்கம் இருக்குமா இல்லையா அப்படிங்கிற கேள்வி அப்படிங்கிறதும் உருவாயிருக்கு. இது போக எல்லா கணக்கு வழக்குகள்லையுமே நிறைய குளறுபடிகள் இருக்குது. செபி அதிகாரிகள் கேட்ட டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இல்லை, அந்த நிறுவனத்துக்கிட்ட இருந்து சரியான ஒத்துழைப்பு இல்லை, சரியான கேள்விகளுக்கான பதிலுங்கிறதும் இல்லை. அப்படிங்கிறதுனால செபி ரொம்பவே டவுட் பட்டிருக்காங்க. இப்போ வரைக்கும் செபி என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் இந்த 5 வருஷத்தில் கிட்டத்தட்ட 15 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கான வர்த்தகத்தையும் லாபத்தையும் பார்த்துருக்காங்கங்கிற மாதிரியான ஒரு கணக்குங்கிறது சொல்லப்படுது. ஆனால் அந்தளவுக்கு அது இருக்காது, ஒரு 30,000 கோடிக்குள்ளே தான் அது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா 15 லட்சம் கோடி ரூபா அளவுக்கான ஒரு பொய் கணக்கு அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த நிறுவனம் பயங்கரமான ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான நிறுவனம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்கியிருக்காங்க. அந்த பிம்பத்தின் மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க, அதன் மூலமாக லாபம் அப்படிங்கிறதையும் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். செபியோட இன்வெஸ்டிகேஷனில் இன்னொரு சிக்கல் அப்படிங்கிறது உருவாயிருக்கு. அஃப்ளூயன்ஸ் ஷேர்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தோட இந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் நிறுவனம் இணைந்து கிட்டத்தட்ட ஒரு 11,487 கோடி ரூபாவுக்கான சேல்ஸ், அப்புறம் 11,488 கோடி ரூபாவுக்கான பர்ச்சேஸ் அப்படிங்கிற டிரான்சாக்ஷனுங்கிறது நடந்திருக்கு. ஆனால் அதுக்கு இந்த அஃப்ளூயன்ஸ் நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கும் ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸுக்கும் எந்த விதமான அக்ரிமெண்ட்டும் கிடையாது, அவங்க எங்களுடைய கிளையண்ட்டே கிடையாது, எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. இதுவும் இப்போ கேள்விக்குறியாக மாறி இருக்கு. இது எல்லாத்துக்கும் நடுவில் இன்னொரு பெரிய சிக்கல் என்னென்னா, கனரா பேங்க் மூலமாக அவங்களுக்கு வந்திருக்கு. ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸுக்கு பெரிய அளவுக்கு கடன் அப்படிங்கிறத கனரா பேங்க் கொடுத்துருக்காங்க. அந்த கடனை இவங்க திருப்பி கட்டுறதுல இர்ரெகுலாரிட்டி அப்படிங்கிறது இருந்திருக்கு. அதுக்கு கனரா பேங்க் உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நாங்கள் இதுக்காக சீஸ் பண்ண வேண்டிய சூழல் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
கிட்டத்தட்ட ஒரு 509 கோடி ரூபா அளவுக்கான கடன் அப்படிங்கிறது இதில் சுற்றிக்கிட்டு இருக்கு. 15 லட்சம் கோடி ரூபா அளவுக்கான பிஸ்னஸை பார்க்கக்கூடிய பிரம்மாண்டமான சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நிறுவனம் இந்த மாதிரி ஒரு கடனுக்கு இவ்வளோ கஷ்டப்படணுமா அப்படிங்கிற ஒரு கேள்விங்கிறது வரலாம். ஆனால் பொதுவாக பிஸ்னஸ் உலகத்தில் இப்படி கடன் வாங்குறது அது கட்டாமல் இருக்கிறதெல்லாம் நடக்கக்கூடிய ஒன்று தான். அதானி அம்பானி கூட பல லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. அதில் இர்ரெகுலாரிட்டிங்கிறது இருக்குது. அந்த மாதிரி பெரிய நிறுவனங்கள் வாங்கின கடன்லாம் தள்ளுபடிலாம் இருக்குது. இதெல்லாம் நடந்திருக்கு. அது தனிக்கதை. ஆனால் இப்படி ஒரு பிரச்சனைக்கு நடுவில் இந்த கடன் பிரச்சனையும் பெருசாக வளர்றதுனால அது இன்னும் காம்ப்ளிகேஷன்ஸாக அந்த நிறுவனத்துக்கு வந்து உருவாக்கியிருக்கு. இதில் இன்னொரு பெரிய சிக்கல் என்னென்னா, இந்த நிறுவனத்தில் 10.8% அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை யார் பண்ணியிருக்கா அப்படின்னா எல்ஐசி பண்ணியிருக்காங்க. எல்ஐசி பல லட்சம் கோடி ரூபா அளவுக்கான பணத்தை மேனேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனாலையும், அதில் ஒரு சின்ன போர்ஷன் தான் இந்த நிறுவனத்துக்கும் போயிருக்கு அப்படிங்கிறதுனாலையும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது அப்படின்னு சொன்னாலும், மக்கள் ப்ரீமியமாக கட்டின பணத்தை வச்சு தான் எல்ஐசி இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறத பண்ணியிருக்காங்க. அப்போ இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பற்றி சரியாக அவங்க விசாரிக்கலையா அப்படின்னு எல்ஐசிக்கும் அடிங்கிறது விழுந்துக்கிட்டு இருக்கு. செபி வந்து இந்த நிறுவனத்துக்கு 1 மாதம் டைம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே ப்ராப்பரான எக்ஸ்ப்ளனேஷனோட வரணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த நிறுவனம் இந்த அலிகேஷனுக்கு கடுமையாக எதிர்ப்பு அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்கு. இது ஒரு கன்ஃபியூஷனால் வந்தது தானே தவிர நாங்கள் எந்த வகையிலையும் எங்களுடைய வருமானத்தை கூட்டி மிகைப்படுத்திலாம் நாங்கள் காட்டலை அப்படிங்கிற விளக்கத்தை தந்திருக்காங்க. இந்த நிறுவனத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய ராஜேஷ் மேத்தா ஒரு சில யூடியூப் சேனல்ஸுக்கெல்லாம் நேரடியாக உட்காந்து பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கார். நான் உண்மையிலேயே ஃபோர்ஜரி பண்ணியிருந்தேன்னா நான் இப்போது இந்த நாட்டை விட்டு வெளியில் ஓடி இருக்கணும், என்ன நான் சேஃப்கார்ட் பண்ணியிருக்கணும். நான் அப்படிலாம் எதுவுமே செய்யலையே, ஓப்பனாக அவங்க முன்னாடி தான் இருக்கேன். நீங்கள் கேட்குற கேள்விக்கெலாம் நான் பதில் சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன். எந்த வகையிலையும் என்னுடைய நிறுவனம் தவறு செய்யலை அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, சுவிட்சர்லாண்டில் இருந்த அவங்களுடைய கம்பெனி, அந்த கம்பெனி தான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தங்கத்தில் 35% அளவுக்கான தங்கத்தை ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம். அப்படி ஒரு நிறுவனம் எங்களுக்கு சொந்தமானதாக இருக்கும்போது இந்த அளவுக்கு ஒரு பெரிய தொகைங்கிறது சாதாரணமான ஒன்று. அந்த அளவுக்கு பிஸ்னஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது மிகைப்படுத்தப்பட்ட ஒரு தொகை அல்ல அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கார். தங்கம் அப்படிங்கிறது உலகம் முழுக்க ஒரு ப்ரெஷியஸான மட்டலாக தான் இருக்குது. இன்றைக்கும் நாடுகள் தங்களுடைய பணத்தை அச்சிடுவதிலிருந்து அவங்களுடைய எக்கனாமி எல்லாமே தங்கத்தை அடிப்படையாக வச்சு தான் கணக்கிடப்படுது. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான மெட்டலான கோல்டில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான கம்பெனி அப்படிங்கிறது இந்தியன் ஓன்டு கம்பெனியாக, ஒரு இந்தியர் சொந்தமாக வச்சுருக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்குது அப்படிங்கிறது பெருமைப்பட வேண்டிய விஷயம். அது இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் வெளியில் வந்திருக்கிறது தான் துரதிருஷ்டவசமானது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கார். செபியே என்னை வந்து குற்றவாளின்னு சொல்லலை. அவங்க ஒரு அலிகேஷன்ஸை வச்சுருக்காங்க, குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. நீங்கள் உங்களை கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே பல மீடியாக்களில் நான் பெரிய அளவுக்கு குற்றம் செஞ்சதாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப தவறான ஒன்று அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. செபி கேட்ட கேள்விகளுக்கு தக்க ஆதாரங்களோடு நாங்கள் வந்து பதில் சொல்லுவோம். இந்த பிரச்சனை சீக்கிரமாக சார்ட் அவுட் ஆகிடும். ஆனால் செபி அதை கேள்விகளாக கேட்காம இதை ஒரு குற்றச்சாட்டாக வச்சு அதற்கு ஆக்ஷன் எடுத்துகிட்டு விளக்கம் கேட்கறது தான் இப்போ பிரச்சனையாக இருக்குது. இந்த மாதிரியான நடவடிக்கைகள் தான் இந்தியாவில் தொழில் செய்வதையே தடுக்குது அப்படிங்கிற மாதிரியும் அவர் பேசியிருக்காரு. ஆனால் 1 மாதத்துக்குள்ள தெளிவான விளக்கத்தோட இந்த நிறுவனம் வருமா, அந்த விளக்கம் செபி ஏற்றுக்கொள்ளுமா, இது உண்மையிலேயே ஸ்கேம் இல்லையா, இல்லை நாட்டை அந்தளவுக்கு ஏமாற்றிட்டாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பொறுமையாக இருந்து தான் பார்க்கணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து இதில் நடக்குது அப்படின்னு. ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம பாராட்டணும். இந்தியா முழுக்க இவர் ஸ்கேம் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு பயங்கரமான அழுத்தங்கள்லாம் இவருக்கு வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த மாதிரியான ப்ரெஷர் சுச்சுவேஷன்லையும் தன் மேலே தவறு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விளக்கத்தை அவர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அது உண்மையாக இருக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பொதுவாக பணம் சார்ந்து இயங்குபவர்கள் இப்படித்தான் இருப்பாங்க. நாமும் நம்மளுடைய பணத்தை ஹேண்டில் பண்ணும்போது இந்த அளவுக்கு தான் பொறுமையாக எல்லா விஷயத்தையும் பண்ணணும். ஃபினான்ஸ் டெசிஷன்ஸ் அப்படிங்கிறது ப்ரெஷரில் எடுத்த ஒன்றா இருக்கக்கூடாது. நல்ல இன்ஃபர்மேஷன்ஸை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த டெசிஷன்ஸ் அப்படிங்கிறத எடுக்கிறதா இருக்கணும். அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இன்சூரன்ஸாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அப்படி தான் நம்ம வந்து அந்த முடிவு அப்படிங்கிறத எடுக்கணும். அப்படி நம்மளுடைய ஃபேமிலிக்கும் நமக்கும் தேவையான ஒரு இன்சூரன்ஸை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதை பற்றின நல்ல நாலேஜுங்கிறது நமக்கு கிடைக்கணும். அதை நம்ம வளர்த்துக்கணும். அப்படி இன்சூரன்ஸை பற்றின நாலேஜை வளர்த்துக்கிறதுக்கான மாஸ்டர் கிளாஸ் அப்படிங்கிறத டிட்டோ வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த மாஸ்டர் கிளாஸுங்கிறது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். இந்த மாஸ்டர் கிளாஸில் அட்டன் பண்ணுறதுக்கான லிங்க் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பற்றி நல்ல ஒரு புரிதல் அடைஞ்சதுக்கப்புறமா ஒரு இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத கண்டிப்பாக எடுத்துருங்க. சரி, ஓகே பிக் பாஸ். ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் பற்றின பிரச்சனை என்ன அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோடு உங்களை வந்து பார்க்குறேன். பை.